கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வார விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். கிளாம்பாக்கத்தில் பேருந்து போதிய வசதி இல்லை என கூறி நேற்று முன்தினம் நள்ளிரவு பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்றும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பல மணி நேரம் பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், செஞ்சி, போளூர், திருவண்ணாமலை, மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையில் இயக்கப்பட்டதால் பேருந்தில் இடம் பிடிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. அகதிகளைப் போல தங்களை அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மட்டும்தான் ஏறணும், திண்டிவனம் லேட் ஆகும், இறக்கி விட்டாங்க. ஏன் இறக்கி விட்டாங்க? டைம் ஆகும், ஒன்னும் பஸ் எடுக்க டைம் ஆகும், சாப்பிட்டு வரணும். 5 மணிக்கு ஏறணும் பஸ். அங்கிருந்து வந்து இங்க இறங்கி இங்க ஒரு 1 ஹவர் ஆகுது. இந்த பஸ்ல ஏறி உட்காந்தா 1 மணி நேரம் எடுக்குறாங்க. ஆனா வந்து திருவண்ணாமலை தான் போமா, செஞ்சில நிறுத்த மாட்டாங்களா, திண்டிவனத்துல கட்ட மாட்டாங்களா? என்ன பண்றது? இந்த மாதிரி பஸ் விட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? கோயம்பேட்டுனா ஸ்ட்ரைட்டா பஸ் செஞ்சில போய் இறங்குவோம். இப்ப இங்க இருந்து அங்க இருந்து மாறி மாறி போய் கஷ்டமா இருக்கு, டைம் தான் வேஸ்ட் ஆகுது. சார், நான் இங்க இருந்து கோயம்புத்தூர் போறேன் சார், திருப்பூர் வரையும் போறேன். இங்கே நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ப்ராப்பராக வந்தாங்கன்னா யார் கைடன்ஸும் கிடையாது. மக்கள் வந்தாங்கன்னா எந்த பஸ்ஸை எங்கே ஏறணுன்றதை தேடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுது. வெளியே அங்கே பஸ் ஸ்டாப் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் அவங்க பண்ணலை. ரோடை இங்கேருந்து அவங்க கிராஸ் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னா, வெளியே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்தாங்கன்னா ப்ராப்பராக போலீஸ் வந்து கைடன்ஸோட வெளியே அனுப்புறதில்லை. ஏன்னா அங்கே முதல்ல டிவைடரே கிடையாது. இந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் ரோடு போகிறதுனா டிவைடர் கிடையாது, ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாப் கிடையாது. மக்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உட்கார்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க சீட்டிங் பத்தல. மொத்தமே எனக்கு தெரிஞ்சு வந்தா இங்க ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமே இருக்கிறது 3 ஷாப்பு. அந்த ஷாப்லயும் வந்தாங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் கிடையாது, கையேந்தி பவன் தான். அதுவுமே வந்தாங்கன்னா கியூ வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் நிக்கிறாங்க. அப்படி 50 பேர் 100 பேர் கியூல நின்று அவங்க போய் வாங்கணும் அப்படின்னா வயசானவங்களோ குழந்தைங்களோ மற்றவங்களாம் வாங்க முடியாது. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நின்றுட்டு சாப்பாடு வாங்க முடியாம வெளியே கிளம்புறாங்க. நான் திருச்சியில இருந்து இங்க வந்தேன்னா 4 மணி நேரம், இங்க இருந்து சிட்டிக்குள்ள போயிட்டு இருந்து 4 மணி நேரம். இந்த மாதிரி இருந்தாலும் அப்படி சார் பண்றது. ப்ரிப்பரேஷன் வேணும். ஒன்றும் இல்லை, சாமானிய மக்களா யாராவது ஒரு பொறுப்புல இருக்க ஒரு ஆள் வந்தாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா வந்தாங்கன்னா ஒரு என்கொயரி சும்மா வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு லோக்கல் பஸ் ஏறி ஒரு இடத்துல போயிட்டு இங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும் சார். ஏன்னா நம்ம சொல்றதை விட அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும்.